தலைவர் விஜய் இதுவரைக்கும் எந்த சேனல்லையோ பேட்டி கொடுத்தது இல்லை. முதல் முறையா நம்ம மைண்ட் ஃப்ரெஷ் மழை சேனலுக்கு பேட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்ன்ற ஒரு இமேஜினேஷன். பேட்டி தலைப்பு: விஜய் ரசிகர்களின் ஹீரோவா, மக்களின் தலைவரா? வணக்கம் நண்பர்களே, நம்மோடு இன்று இருக்கும் விருந்தினர் திரை உலகத்தில் இருந்து அரசியலுக்கு புது பாதை அமைக்க வருகிறார். அவரே விஜய். இன்று மக்கள் மனசை கேட்க வருகிறோம், விஜய் மனசை கேட்க வருகிறோம். அண்ணா, ரசிகர்கள் எல்லாம் கேட்கிற கேள்வி: நடிகரா, அரசியல்வாதியா? நடிகராக தான் இருந்தேன், அரசியல்வாதியாக மாறியிருக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்யும் ஒருவனாகவே இருப்பேன். களத்தில் நிக்கிற இடம் மாறினாலும் என்னோட மனசு மாறாது. திருச்சி, அரியலூர் கூட்டம் பார்த்தப்ப என்ன சொல்றீங்க? அது ரசிகர்களினுடைய கூட்டம் இல்ல, அது மக்களினுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை காத்து மாதிரி என்னை தள்ளி அரசியல் பாதையில தள்ளிக்கிட்டு போயிடுச்சு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் என்ன கத்துக்கிட்டீங்க? கேட்டு முடிவெடுக்கக்கூடிய குணம். காத்து எந்த திசையில இருந்தாலும் கப்பல் ஓடணும்ல. ஏடிஎம்கே, டிஎம்கே இரண்டுக்கும் நடுவுல விஜய் கட்சி வந்தா யாருக்கு பயம்? பயம் யாருக்குன்னு மக்கள் தீர்மானிப்பாங்க. நதி போல அரசியல் ஓடுது, தடுப்பால அது நிக்காது. சீமான் மாதிரி பேசுவாரா விஜய்? நேர்மை பேசுறது நம்ம கடமை. ஆனா வார்த்தைக்கு வண்ணம் இருக்கணும். மழை பெய்யும் போது காத்து கூட வருது போல. ரசிகர்கள் அரசியலுக்கு வரலையா? ரசிகர்கள் பாசம் கொடுக்கறாங்க, மக்கள் நம்பிக்கை கொடுக்கறாங்க. நான் எல்லாரையும் ஒன்னாதான் பாக்குறேன். திரைப்பட வசனம் போல அரசியல் உரை? சில சமயம் வசனமா வரும், சில சமயம் சத்தியமா வரும். இரண்டும் மக்களுக்கு வேலை செய்யணும். புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு என்ன சொல்றீங்க? தேர்தல் மட்டும் இல்ல, தினசரி பொறுப்பே உண்மையான அரசியல். வாக்கு போடுவது ஒரு விதை, அத நாம தான் வளர்க்கணும். 3 முக்கிய இலக்குகள்: இளைய தலைமுறைக்கு வேலை வாய்ப்பு, நல்ல தரமான கல்வி, ஊழல் இல்லாத நிர்வாகம். இந்த பேட்டியை பார்த்து கொண்டிருக்க ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நடிப்பு ஒரு சேவை, அரசியல் இன்னொரு சேவை. நம்ம சேவை உங்க வாழ்க்கைக்கு உதவணும், அதுதான் என்னோட நோக்கம். விஜய் அவர்களுக்கு நன்றி.